உள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, இன்னொரு அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஆண்டவர்னு சொல்லி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல இயேசுவே தன்னை பற்றி சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறார். வாசிங்க. பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை புறக்கணியாத தேவன். அல்லேலூயா. நம் ஆண்டவர் என்ன, எப்படிப்பட்ட ஆண்டவர்? புறக்கணியாத தேவன். ஒருவனையும் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். புறக்கணிப்பென்றால் என்ன அர்த்தம்? என்ன? வேண்டாம் என்று சொல்லுவது அல்லது ஒதுக்கி வைப்பது, அப்படிதானே? வேண்டாம் என்று சொல்லுவது, ஒதுக்கி வைப்பது. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வருகிறவர்களை ஒருவரையும் அவர் புறக்கணிக்க மாட்டார், ஒதுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் ஒரு நாள் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சந்தர்ப்பங்களை புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய உறவுகளால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய நண்பர்களாலே சில வேளை நீங்க புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். உங்கள் பெற்றோர்களாலேயே சில வேளை என்ன செஞ்சிருக்கலாம்? புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். உன்னுடைய உடன் பிறந்தார்கள் கூட ஒரு சில என்ன செஞ்சிருக்கலாம்? புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். இயேசு சொன்னாரு, என்னிடத்துல வந்தா நான் ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் புறக்கணியாத தேவன். ஐயா, எவ்வளவு நல்ல தேவன்! இந்த புறக்கணியாத தேவனை நாம அநேக சந்தர்ப்பங்களை புறக்கணிச்சிருக்கோம். அவர் நம்மளை ஒரு நாள் புறக்கணிக்கவில்லை, ஆனா அவரை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? புறக்கணிச்சிருக்கிறோம். 2 காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் நிறைய காரிய விஷயங்கள் இருக்கு. அதில் 2 காரியம் சொல்லலாம் என்று விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 14:9. அப்படி ஆண்டவரை புறக்கணித்ததுக்கு காரணம் என்ன? நான் சொன்னேன், சில அரசியல்வாதிகள் உயர்ந்த பதவியில இருப்பவர்கள் கூட குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து போயிட்டால் அந்த இடம் தீட்டாகி விடும் என்று சொல்லி அதில் கழுவி சுத்தப்படுத்தி அவங்க என்ன செய்யறாங்க? புறக்கணிக்கப்படுகிற நிலைமையில காணப்படுறாங்க. சரிங்களா? நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை, யாரையும் புறக்கணிக்கிறது இல்லை என்று சொன்ன எந்த சூழ்நிலையிலும் அவர் ஜீவன் போய்கொண்டிருக்கிறது, உடம்பில் இருக்கிற ரத்தமெல்லாம் வடிந்து கொண்டிருக்கிறது, உயிர் போராடி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கூட மனித குலத்துக்காக ஜெபம் பண்ணின ஆண்டவர். ஹல்லேலூயா. பிதாவே, இவர்களை மன்னியும், இவங்க செய்கிறது இன்னதென்று அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியாம செய்யறாங்க என்று சொல்லி இந்த மனசு யாருக்கு வரியா? யாருக்காக ஜெபம் பண்ணாரு? தன்னை அடித்தவர்களுக்காக, தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக, தன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்காக, தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்காக. எந்த மனிதனுக்கு ஜெபம் பண்ண மனசு வரும்? எந்த மனிதன்கிட்ட மன்னிப்பு கேட்க மனசு வரும்? ஆண்டவர் அந்த நேரத்திலையும் தன்னை சிறுமைப்படுத்தினவர்களுக்காக ஜெபம் பண்ணினாரே, அவர் உயிர் போய்கிட்டு இருக்கும் போதே அவர் எந்த நிலைமையிலும் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? புறக்கணிக்கவே மாட்டார். சரி, மனிதர்களாகி நாம சில வேளையில புறக்கணிக்கிறோம். அது பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம், புதிய ஏற்பாடு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? ஏன் ஆண்டவரை புறக்கணிச்சார்? ஆண்டவரை புறக்கணிச்சதுக்கு காரணம் என்ன என்ற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாசிங்க. உனக்கு முன்னே இருந்த எல்லாரையும் பார்க்கலும் பொல்லாப்பு செய்தார். இப்ப ஆண்டவர் யெரொபெயாம் சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். இந்த ராஜா யார் என்று பார்த்தால், சாலமோனுக்கு பிறகு தேசம் 2ஆக என்ன செஞ்சது? பிளந்தது நமக்கு தெரியும். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார், என் இதயத்துக்கு நீ ஏற்றவனாய் இருந்தபடினாலே சிங்காசனத்தை ஆளுவதற்கு உனக்கு வாரிசு இல்லாமல் போகவே போகாது, என்றென்றைக்கு உன் சந்ததி ஆளுகை செய்வார்கள் என்று ஆண்டவர் தாவீதின் மேல வைத்த அன்பின் நிமித்தம் அந்த காரியத்தை சொன்னார். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் என்ன செய்ய மாட்டாரு?
வாக்கு மாற மாட்டார். சில வேளையில தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு மாறுவார். அதுக்கு உதாரணம் நினைவே பட்டணம். அப்படித்தானே? நினைவே பட்டணத்தை நான் அழிப்பேன் சொன்னார், ஆனால் அதை அழிக்காமல் தப்புவித்தார். அப்ப வாக்கு மாறிட்டாரே நினைக்க வேண்டாம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்று அந்த யோனா கிட்ட ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். ஆனா நாம நிறைய செஞ்சுட்டு மனஸ்தாபம் என்ன செய்ய மாட்டோம், படவே அது சாதிப்போம். நான் சொன்னதுல என்ன தப்பு? அதுக்கு மறுபடியும் விதண்டாவாதமா தான் பேசுவோமே தவிர, மீண்டும் மீண்டும் பொல்லாப்பு வரமா சொல்லுவோமே தவிர, மனஸ்தாபம் என்ன செய்ய மாட்டோம், படவே மாட்டோம். நம்ம ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர். அல்லேலூயா. சரி, இப்ப அந்த அவரை இந்த சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காமல் அவன் கர்த்தருடைய வார்த்தை மீறதுனால அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை 2ஆக உடைச்சி வேலைக்காரனாக இருந்த யெரொபெயாம் கிட்ட ஒரு பகுதியும், தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ரெகோபெயாமுக்கு இன்னொரு பகுதியும். ரெகோபெயாம், யெரொபெயாம், இந்த 2 பேர் பார்த்துக்கிடுங்க. ரெகோபெயாம் என்று சொன்னால் சாலமோனுடைய மகன். இவன் யெரொபெயாம். சரிங்களா? இவன் வேலைக்காரனா இருந்தான். இவன் வைராக்கியம் கொண்டிருந்தான். ஆரம்ப நாட்களில் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டிருந்ததுனால தாவீது குடும்பத்திலிருந்து ஒரு பகுதியை பிரிச்சு யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? இந்த யெரொபெயாம் சொல்லக்கூடிய ஆள்கிட்ட கொடுக்கிறார். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தான். நீங்களும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தீங்க. பக்கத்தை கைப்பிடிச்சுங்க. நீங்களும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தீங்க, இப்பவும் நல்லா தான் இருக்கீங்க. நல்லா இல்லைன்னு சொன்னா எதுக்கு வம்பு? எதுல நல்லா இல்லை, எப்படி நல்லா இல்லை, எப்படி சொல்லலாம்? இங்க அந்த யெரொபெயாம் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒரு சரித்திரம் சொல்லிடுற முன்னாடியே, உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் பொல்லாப்பை செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் வந்துச்சா இல்லையா? அக்கினி இறங்கி வந்து தேவாலயம் முழுவதும் நிரப்பினது. அவன் தேவாலயத்தை கட்டினான். தேவாலயம் கட்டினான் சாலமோன். தாவீதுக்கு கிடைக்காத பெரிய சிலாக்கியம் பாக்கியம் இந்த சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். சரிங்களா? இப்ப நம்ம ஆண்டு விழா மே 1ஆம் தேதி வந்தது. சிறப்பாக எல்லாம் செய்தோம். அதுல நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, இது பண்ணாங்க. ஒரு சகோதரனுடைய வால் போஸ்ட் எங்க திருவிழா நடந்தாலும் அதெல்லாம் பார்க்கிறேன். நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு பழனிக்கு போயிட்டு வரும்போது ஒரு இதுல அதை போஸ்ட் பார்த்தேன். 2 டன் சாப்பாடு அவர் உதவி செஞ்சாராம். எத்தனை டன்னுமா? 2 டன்னு. ஒரு டன்னு எத்தனை கிலோ? 1000. 2000 கிலோ சாப்பாடு. இங்க குமலிங்கத்தில் போட்டிருந்தாங்க. சாப்பாட்டில் என்னென்ன வகைன்னு போட்டிருந்தாங்க. சாம்பார், ரசம், மோர், தயிர் இருக்கு. இன்னும் அந்த வால் போஸ்ட், அந்த பெரிய கட்டை விட்டு இன்னைக்கு இருக்கு. நேத்தா பார்த்துட்டு வந்தது. அவர் இங்க மட்டுமல்ல, எங்க திருவிழாக்கு நடக்குதோ அவர் டொனேட் பண்றாராம். டொனேட் பண்றார். இங்க மட்டும் 2000 டன்னு சாப்பாடுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். இங்க ஒரு 10 கிலோ வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பீத்துக்கிறீங்க? விளங்குதா? மாதிரியா பாக்குறீங்களா? 2 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பெருமை? 500 ரூபாயும் கொடுத்துட்டு வரி 500 ரூபாயும் கொடுத்துட்டு எண்ணெயும் வாங்கி தந்தேன். $2000 கிலோ. இங்க மட்டுமல்ல,
நிறைய இடங்கள் அவருடைய இது பார்த்துருக்கேன். அவர் தான் வந்து டொனேட் என்ன செய்கிறாரு, பண்ணுறார். நான் வண்டியில் வரும்போதே நினச்சேன், இப்படி ஒரு மனசு இருக்கிறாரு, பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்கிறாரு. அவர் எப்படி பண்ணுறாரு தெரியாது, ஆனால் அவர் பண்ணுறார். பெரிய கட்ட விட்டெல்லாம் அவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறாரு. முந்தைய வாழ்க்கை விட இந்த வாழ்க்கையில எவ்வளவு கர்த்தர் உயர்வான இடத்துல வச்சிருக்கிறாரு. ஏன் இவங்க கையெல்லாம் குட்டம் பிடிச்சு போச்சு, ஏன் இவங்க கையெல்லாம் குறுகி போச்சு, ஏன் கர்த்தருக்கு கொடுக்கும் போது கையெல்லாம் உள்ளேயே போகுது, உலகத்தால் செய்வதற்கு நீண்டு வருது, கர்த்தருக்கு செய்யும் போது எப்படி போகுது கல்லி கையே. ஆமா, தேவாலயத்துல அது ஜப ஆலயத்துல சூம்பின உறுப்பு உடையவன் ஒருவன் இருந்தானா, சூம்பிய கை. எல்லாத்துக்கும் தாராளமா கொடுக்கறாங்க, காணிக்கப்படும் போது கை என்ன செஞ்சிருது, உள்ள போயிருது. கை கை வெளியே என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. சில பேர் சர்ச்சுக்கு வரும்போதே 10 ரூபா வச்சிருப்பாங்க, பைபிளே வச்சிருப்பாங்க. வேற பக்கம் என்ன வேற எடுக்கும் போது வேற நோட்டு வந்துருச்சுன்னா அது பைபிளே வச்சிருப்பாங்க. 10 ரூபா கரெக்டா வச்சிருப்பாங்க. ஒரு தடவை நம்ம சர்ச்சில் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு நாள் காணிக்கை பெட்டியில் பாதி 10 ரூபா நோட்டு கிடந்துச்சு, பாதி 10 ரூபா நோட்டு கிடந்துச்சு. இப்போ ஜீவன் சொன்னாங்க, யாரோ பாருங்க இப்படி 10 ரூபா நோட்டு கிழிச்சு போட்டிருக்காங்கன்னு. ஏமா கிழிச்சிருக்க மாட்டாங்க, நோட்லேருந்து எடுக்கும்போது என்ன செஞ்சுருக்கோம், நிறைய சுருட்டி வச்சிருப்பாங்க. எடுக்கும்போது ஒருவேளை என்ன செய்யணும், பழைய நோட்டாக இருந்தால் கிழிஞ்சிருக்கு. வேணுமெண்டே செய்வாங்களா, கடவுளுக்குன்னு போகிறது வேணுமெண்டே யாராவது செய்வாங்களா அப்படின்னு சொன்ன, சின்ன பிள்ளையோட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி சமாளிச்சுட்டேன். அடுத்த வாரம் வந்தாங்க, பார்த்தா அது பாதி 10 ரூபா நோட்டு விழுகுது. 10 ரூபா ரெண்டா அவங்க நினைச்சிட்டாங்க 5 ரூபா போடலாம் சொல்லி. இந்த வாரம் 5 ரூபா, அடுத்த வாரம். இது சின்ன பிள்ளைகள் செய்யற சேட்டை இல்லை, இது பெரியவங்க செய்யற. சின்ன பிள்ளைகள் தெரியுமா, இந்த வாரத்தில் பாதி நோட்டு போடணும், பாதி அடுத்த வாரம் போடணும் தெரியுமா பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்க கையில் எவ்வளவு கொடுத்தாலும் அப்படியே என்ன செய்வாங்க, பிள்ளைகள் போட்டுருவாங்க. பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தெய்வங்களுக்கு சமம். இது பெரியவங்க தான் பண்றாங்க. கைப்பிடி சொல்லுங்க, இது பெரியவங்க தான் பண்றாங்க, அது நீங்கள்ல, நீங்கள்ல, நீங்க யாரோ அந்த 2 கிழிஞ்சு போன நோட்டு போறதுக்குன்னு வெளியிருந்து யாரோ நினைச்சிருக்காங்க. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை துக்கப்படுத்துறதுக்கும் நான் சொல்லல, ஆண்டவர் எப்படி மதிச்சிருக்காங்க பாருங்களேன். ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்துல எப்படி இருக்கணும். கடவுள் உன்னை என்னதான் குறையா வச்சிருக்கிறாரு, உன்னை விட நிறைய சம்பாதிக்கணும். நீங்க பாரு, உன் கூட இருக்கிறவன் உன்னோட நிறைய சம்பாதிக்க, உன்னோடு உனக்கு ஈக்குவலா சம்பாதிக்க, உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறவன் அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கான் பாரு. இன்னைக்கு உன் வருமானம் ஒருவேளை குறைந்திருந்தாலும் உன் வாழ்க்கை கர்த்தர் எப்படி வச்சிருக்கார் பாரு. ஹல்லேலூயா. என் அருமைக்குரியவர்களே, நீ நல்லா தான் இருந்த, ஆரம்பத்தில் எப்படிதான் இருந்த, நல்லா இருந்த. இப்ப நீ என்ன செஞ்சிட்ட, உனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கலும் பொல்லாப்பானது செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கிக்கப்பட்ட விக்கிரங்களையும் உண்டு பண்ணி. ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன, ஒரு சொர்பத்தையும் ஒரு விக்கிரத்தையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு இவங்களுக்கு தான் சொன்னார். இப்ப என்ன செய்துட்டா, 2ஐயும் செஞ்சு அப்படி பண்ணினதுனால கடைசி வரி, உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆண்டவர் ஒருவரையும் புறக்கணியாதவர். இவன் என்ன செய்தான், இந்த காரியம் செய்ததனால ஆண்டவரை புறம்பே தள்ளிவிட்டான். என்னை தள்ளிட்ட நீயே, ஆண்டவரை புறக்கணிச்சிட்ட நீயே, ஆண்டவர் நீ தள்ளி விட்டுட்ட. ஆண்டவர் உன்னை தள்ளி விடவில்லை, ஆண்டவரை நீ என்ன செஞ்சிட்ட, தள்ளிட்ட. இவன் தள்ளுவதற்கு என்ன காரணம், பொல்லாப்பு செய்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அதுலயே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் இப்ப இவன் ஒரு பகுதியில் இருக்கிறான். தாவீதுடைய மகன் வந்து எருசலேமில் இருக்கிறான். இஸ்ரவேல் முழு ஜனங்களுக்கும் ஒரு பழக்கம் உண்டு. பஸ்கா பண்டிகை வரும்போது பண்டிகைக்கு எங்க போவாங்க, எல்லாருமே எங்க போவாங்க, தேவாலயத்துக்கு, எருசலேமுக்கு போவாங்க. இது வழக்கம், ஆமா இல்லையா, எருசலேமுக்கு போவாங்க.
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா இருக்கிற பரவி இருக்கிற இடங்களிலும் ஜப ஆலயங்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் ஜப ஆலயங்கள் இருந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? எல்லா பகுதியிலும் ஜப ஆலயங்கள் இருக்கும். எருசலேமில் மாத்திரமே தேவாலயம் இருக்கும். அந்த தேவாலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா ஆண் மக்களும் என்ன செய்யணும்? அங்க வந்து அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாட வேண்டும். இது மாறாத ஒரு கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது, நமக்கு தெரியும். இப்ப இந்த யெகோபயா ஒரு யோசனை பண்றான். என்ன பண்றான் யோசனை? நாம ராஜாவுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் நம்ம வந்தோம். இப்ப என்னையும் ஜனங்கள் ராஜாவாக மாற்றிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? கர்த்தர் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அவன் ராஜ்யத்தை அவன் கையிலிருந்து புடுங்கி என் கையில பாதி கொடுத்திருக்கிறாரு. இப்ப நான் இங்க ராஜாவா இருக்கிறேன், சுகபோகமா இருக்கிறேன். ஆனா பண்டிகை வரப்போகுது. என்ன வரப்போகுது? பண்டிகை வரப்போகுது. பண்டிகை வந்தா இவங்கெல்லாம் என்ன செய்வானுங்க? என் பகுதியில் இருக்கிறவங்க எங்க போவாங்க? எருசலேமுக்கு போவாங்க. ஏன்னா அது போகணும். அது நியாயப்பிரமாணம். அவங்களுக்கு பண்டிகைக்கு கட்டாயம் போகணும். அப்படி போகும்போது அங்க யார் இருக்கிறான்? ரெகோபயாம் இருக்கான். சாலமோனுடைய மகன் இருக்கிறான். அவன் இவர்களை பார்த்து அல்லது இவர்கள் அவரை பார்த்து, ஓ நீங்க தாவீதுடைய பேரனா, சாலமோனுடைய மகனா, அந்த 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 கட்டடத்தையும் ஆலயத்தையும் அமைப்பையும் பார்க்கும்போது ஒருவேளை இவங்க மனசு மாறி என்னை தள்ளி விட்டுட்டு ரெகோபயாமைய முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்று தன் புத்தியிலே ஒரு யோசனை பண்ணுகிறான். மனுஷன் தனியா இருக்கும்போது பல யோசனை வரும், பேசிக்கிட்டு இருக்கும்போது வராது. ஒரு அறிஞர் சொல்றாரு, தனி மனிதனுடைய இதயம் பிசாசுடைய தொழிற்சாலை. ஒரு தொழிற்சாலையில் எப்படி அந்த ஃபேக்டரியில என்னென்ன பொருட்கள் வந்து உருவாக்குங்கள, அதுக்கு பேர் தான் ஃபேக்டரி. அப்ப தனி மனிதனுடைய இதயம் பிசாசு தொழிற்சாலை, ஒரு ஃபேக்டரி. இதுல இருந்து பொல்லாப்புகள் வரும், தேவையில்லாத சிந்தனைகள் வரும், தேவையில்லாத காரியங்கள் வரும். விளங்குதுங்களா? தனியா இருக்கும் போது வரும். இன்னைக்கு தனியா இருக்கிறவங்க பத்தி கவலையே பட வேண்டாம். தனியா இருக்கிறான்னா செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு தனியா அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன இல்லை. ஆமா, டைம் இல்லை. தனியாவே ஒதுங்கி போறாங்க. ஆட்கள் வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசனோட பேசுவதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாம் செல்போன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. 2 ரூம் 3 ரூம் இருக்கும், ஆளுக்கு ஒரு ரூம் இருப்பாங்க. அங்கிருந்து போன் பண்ணுவாங்க. எந்திரிச்சு போய் கேட்கணும்ல, இங்கிருந்து ஒரு போன் பண்ணுவோம். எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். முன்னெல்லாம் பைக்கில் போகும்போது, வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டாங்கன்னா ஐயோ அம்மான்னு சொல்லுவான். எந்திரிச்சு கை காலை பார்ப்பான். இப்ப கீழே விழுந்தோடனே நல்ல வேலை செல்லுக்கு அடிப்படல, அப்படிதானே? செல்லுக்கு என்ன செய்யல. ஆனா எங்க கால் உடைஞ்சு ரத்தம் போய்கிட்டு இருக்கோம். இதை விட அவன் முதல் தேடுறது எதுதான்? செல்லு தான் தேடுறது. அந்த மாதிரி செல்லு இன்னைக்கு ஜனங்களை அப்படியே என்ன செஞ்சிருக்கு, அடிமையாக்கி வச்சிருக்கிறத நீங்கள் நினைக்கலாம். சரி, இந்த யெகோபயா யோசனை பண்ணி ஒரு யோசனை, இந்த ஜனங்கள் அங்க போனாதானே நமக்கு பிரச்சனை வரும், அங்க போக விடாம ஆக்கணும். பண்டிகைக்கு போகாதீங்க சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும். அப்ப இவங்க பண்டிகையும் கொண்டாடணும், அங்கேயும் போக கூடாது. புரியுதோன்னு சொல்றது உங்களுக்கு? பண்டிகையும் கொண்டாடணும், அங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. என்ன யோசனை பண்றான்? இப்போ வாசிங்க 12ஆம் அதிகாரத்துல, 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீங்க 27 படிச்சா இந்த ஜனங்களை குறிச்சு இப்ப நான் சொன்னதெல்லாம் அதுல இருக்கு. இப்ப 28ல அவன் யோசனை பண்ணி என்ன சொல்றான் பாருங்களேன். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி வெள்ளினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். அடே அப்பா, எவ்வளவு அக்கறை பாருங்களேன். இவ்வளவு தூரம் எருசலேமுக்கு போகணுமா?
ரொம்ப நீங்கள் வருத்தப்படுவீங்க. பாவமாக இருக்கு, எப்படி தான் நடந்து போகிறீங்களோ, வெயில் வேற, என்ன அலை வீசிருக்கு, வெப்ப அலை வீசிக்கிட்டு இருக்கு, இந்த வெயில எப்படி தான் போக போறீங்களோ அப்படின்னு. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப கரிசனை மாதிரி, ரொம்ப அவங்க மேலே பாசமுள்ள மாதிரி ஒரு பாலோ பார்க்குறான், ஒரு வேஷம் நடிக்கிறான். இன்னைக்கு இந்த உலகம் வேஷதாரிகளை தான் நம்புதே தவிர உண்மை சொல்லுகிறவனை உலகம் என்ன செய்யல, நம்பல. நீங்க அங்க போறதுக்கு ரொம்ப நீங்க வருத்தப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால நான் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கிறேன் சொல்லி என்ன சொல்றான் பாருங்க. இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த பெத்தேல் என்றால் என்ன ஞாபகம் வருது? பெத்தேல் தான் என்றால் என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? மேல பார்த்தோம், 2 வெள்ளி கண்குட்டிகளை செய்தான், அப்படிதானே? வெள்ளியா தங்கமா? பொண்ணு. 2 தங்கத்தினால 2 கண்ணுக்குட்டியை செஞ்சான். ஜனங்களை பார்த்து ஏற்கனவே செட் பண்ணிட்டு தான் வந்தா பேசுறான். நீங்க எருசலேம் போறதுக்கு ரொம்ப உங்களுக்கு வருத்தமா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. போறதுக்கு 1 மாசம் ஆகும், வரதுக்கு 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் இங்க இருக்கிற பிள்ளைகள் பண்டாட்டில் என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அங்கெல்லாம் போக வேண்டாம், ஒன்று செய்கிறேன். அந்த 2 கண்ணுக்குட்டி கொண்டு வந்து ஒன்று பெத்தேல் சொல்லக்கூடிய இடத்துல வச்சான், ஒன்று தான்ல சொல்ல இடத்துல வச்சான். இந்த பெத்தேல் தானா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? யாக்கோப பேர் வச்சானா? சரி, அப்புறம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. பெத்தேல் தேவனுடைய வீடு. சரி, தானன்னா விடுபட்ட கோத்திரமா? இல்லை, தான் சொல்றது ஊரு. சரி, இங்க தானன்னா அந்த 12 கோத்திரங்களை ஒரு கோத்திரம் வந்துட்டீங்க. பெத்தேல் என்றால் யாக்கோபு மேலதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, சந்தோஷம். அப்ப பெத்தேல் என்றால் தேவனுடைய வீட்டில் என்ன வைக்கிறாங்க கொண்டு போய்? பெத்தேல் தேவனுடைய வீடு என்று எண்ணப்படும், அப்படிதானே? அந்த இடத்துல எதை கொண்டு வைக்கிறான்? கண்ணுக்குட்டியை கொண்டு போய் வைக்கிறான். சரி, நான் சொல்ல வந்தது இது அல்ல. இப்ப இவங்க எருசலேமுக்கு போக கூடாதுன்னு சொல்லி இந்த இவன் பகுதி இருக்குல்ல, இவன் நாட்டுல இவனுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லை தான் தான் சொல்லக்கூடியதும் பெத்தேல் சொல்லக்கூடியது. அவனுடைய எல்லை இங்கிட்டு போனா கடைசி எல்லை இது பெத்தேல், இங்கிட்டு போனா தான். அங்க ஒரு சிலையை வச்சுட்டான், இங்க ஒரு சிலையை வச்சுட்டான். ஏன்னா இங்கிட்டு போனா தாண்டி தானை தாண்டி தான் எருசலேமுக்கு போகணும். அப்படி வரதா இருந்தாலும் பெத்தேல் தாண்டி தான் போகணும். இப்ப 2 பக்கம் மறைச்சிட்டான். சென்டர் இருக்கிறவங்க பாதி பேர் இதை போய் கும்பிடுங்க, பாதி பேர் அதை போய் என்ன செய்யுங்க, கும்பிடுங்க. இதுதான் நீங்க எகிப்திலிருந்து வரும்போது கொண்டு வந்த தேவர்கள் என்று சொல்லி. இதுதான் ஆண்டவர் அங்க சொன்னார், நீ பொல்லாப்பானதை செய்தாய், நீ பொல்லாப்பானதை செய்தாய். எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்த தெய்வம். இவனுக்கு இந்த ஐடியா எங்கிருந்து வந்துச்சு? எப்படி இவனுக்கு அந்த ஞாபகம் வந்தது? ஏன்னா பல தலைமுறைகளை தாண்டிருச்சு. கரெக்டா சொல்றான், பெத்தேலிருந்து உங்களை எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த தேவர்கள் இதுதான் சொல்லி சொல்லுகிறான். எதை மைண்ட்ல வச்சிருக்கிறான்? ஆரோன் கண்ணுக்குட்டி செஞ்சான்ல, அதை வாசிங்க. யாத்திராமம் 32:4, 32:4, யாத்திராமம் 32:4. மோசே தேவ ஜனங்களுக்காக மலையில அவர் ஆண்டவரோட பேச போகும்போது ஆரோன் சொல்லக்கூடியவர் அவர் செய்த காரியம். சரிங்களா? வாசிங்க 32:4. அவர்கள் கையில இருந்து அவங்க போட்டிருந்த வளையல்களும் மூக்குத்தியும் கம்மலும் எல்லாம் வாங்கி சிற்ப கருவினாலே கருபிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். இங்க நம்ம வாசிக்கும் போது வார்க்கிக்கப்பட்ட தேவர்களை என்று சொல்லி பார்த்தோம்ல, அது அவன் செய்ததான். வார்க்கிக்கப்பட்டு இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த இதுதான் தெய்வம். அப்படின்னா உங்களை எகிப்திலிருந்து எது எது கொண்டு வந்துச்சு? 10 அற்புதங்களை ஆண்டவர் அங்க செய்தார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். கண்ணார பார்த்தாங்க. வானத்திலிருந்து மண்ணா இறங்கி வந்தது சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க.
மேக ஸ்தம்பத்தினாலே பாதுகாத்தார், அக்கினி ஸ்தம்பத்தினாலே வெளிச்சத்தை கொடுத்தார், சூடு கொடுத்தார். இப்படியெல்லாம் பார்த்தவங்க கண்ணுக்குட்டி சிலை செஞ்சு வச்சு அவன் சொல்றான், இதுதான் உங்களை அங்கிருந்து கொண்டு வந்த சாமி அப்படிங்கிறான். பல நூற்றாண்டுகள் கழித்து இந்த யோபயாம் ராஜா அதே வார்த்தை சொல்றான், இந்த தேவர்கள் தான் உங்களை எங்கிருந்து கொண்டு வந்தது, எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? அந்த எல்லைகளை வச்சா 2 சிலையை தாண்டி போயிட்டு அங்க எருசலேமுக்கு போயிட்டா இந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, எழும்பிடுவாங்க, நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்னு பயந்து இந்த ஜனங்களை எருசலேமுக்கு போக விடாம பண்ணுவதற்கு தடை பண்ணுகிறான். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆலயத்துக்கு வருவதற்கு எவ்வளவு தடை நம்ம காரியத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தடைகளை மீறி தானே சர்ச்சுக்கு நம்ம வர்றோம். விளங்குதான் சொல்லுங்களுக்கு, ஏதோ ஒரு வகையான காரியங்கள் அதெல்லாம் சத்துரு கொண்டு வருகிற காரியம்தான். சரிங்களா? அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப தெரியும் உங்களுக்கு பெத்தேல் என்ன என்றால் என்ன, தான் என்றால் அந்த நாட்டுடைய எல்லை பகுதி. அந்த எல்லை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, அது தாண்டியாச்சுன்னா எருசலேமுடைய எல்லைக்குள்ள போயிடுவாங்க. அங்க போகக்கூடாது என்று இங்கேயே அவங்க தடுத்து நிறுத்துவதற்காக பிசாசு பண்ணின திட்டம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 30. இந்த காரியம் இதுக்கு வந்துருங்க, 12ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 12:30. இந்த காரியம் பாவமாயிற்று. ஒரு கண்டுகுட்டிக்காக தான் மட்டும் போவார்களாம். ஒரு கண்ணுக்குட்டி வணங்குறதுக்காக எங்க போவாங்க, தான் மட்டும் போவாங்கன்னா அப்ப எவ்வளவு தூரமா இருக்கும் பாத்துக்கிடுங்க. சொல்லுவாங்களே, இதுக்கு போய் இவ்வளவு தூரம் வந்தீங்களாக்கும், அங்கிருந்தே சொல்லியிருக்கலாமே, இதுக்கு போய் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அப்ப மேட்ரு சின்னதுதான், தூரம் பெருசு. ஆமா இல்லைங்களா? அப்ப ஒரு கண்டுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்களாம். சரி, 31. இப்ப முத கண்ணுக்குட்டி மட்டும் வச்சா, இப்ப ஒரு மேடை கட்டினா, கீழே வச்சா நல்லா இருக்கு, ஒரு மேடை கட்டி மேடை மேல வச்சா, அப்புறம் அதுக்கு ஒரு கோயில் கட்டிட்டான். இந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன வச்சுட்டான், கோயில் கட்டிட்டான். அதோட விட்டான் அந்த மனுஷன். அப்புறம் பாருங்க, சரிங்களா? ஏன்னா ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, லேவி கோத்திரம் மாத்திரம் தான் ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும். இவன் இந்த கண்ணுக்குட்டிக்கு லேவியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆராதனை செய்ய மாட்டான்னு சொல்லி ஈனமானவர்களை, ஈனமானவர்கள் யாரு, ஈனமானவர்கள் அப்படின்னு வேதத்தில் இருக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்க, ஜனங்களில் ஈனமானவர்கள். சரி, இப்படி இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். நம்ம பயன்படுத்துவோம், ஒரு மொல்ல மாதிரி, ஒரு முடிச்சு வைக்கி, வீட்டுக்கு அடங்காதவன், குடிகாரன், அப்படித்தானே? வீட்டுக்கு அடங்காதவன், பெற்றோர் சொல்ல கேட்காம, இவங்களுக்கு ஒரே பேரு ஈனமானவன். மானம் இருக்கா ஈனம் இருக்கா சொல்லுவாங்களா, மானம் இருக்கா ஈனம் இருக்கா. ஈனம் என்ன இது? ஈனமானவர்களை என்ன செய்தான், ஆசாரியா தேர்ந்து கொண்டான். அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா இவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்க சுயநலம். இப்ப பக்தியை வெளிக்காட்டுறான், பக்தி மாறி காட்டுறான், ஒரு பக்தி இவனுக்கு இல்லை. இவன் நோக்கம் எருசலேமுக்கு இந்த ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு ஒரு நோக்கமே தவிர வேற நோக்கம் இவனுக்கு இல்லை. முன்ன கண்ணுக்குட்டி செஞ்சான், அப்புறம் மேடை செஞ்சான், மேடை மேல கண்ணுக்குட்டி வச்சான், அதுக்கப்புறம் கோயில் கட்டினா, கோயில் கட்டியாச்சுன்னா பூசாரி வேணும்ல, அது யாரு சிக்கினாங்க, ஈனமானவர்கள் தெரிந்து கொண்டான். சரிங்களா? அப்புறம் 32 கவனிச்சுக்க, இந்த வசனம் வேகமா வாசிச்சிட்டீங்க. யூதாவின் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் எருசலேமில் எந்த தேதி பண்டிகை வருமோ அதே தேதியில இவனும் பண்டிகை வைக்கிறான். அப்படிதானே? அப்பதானே இவங்க அங்க போக மாட்டாங்க. புரியுது நான் சொல்ல உங்களுக்கு? யூதாவில எருசலேமில் என்ன வரும், 8ஆம் மாசம் பண்டிகை வரும். அதே தேதியில இவனும் இந்த கண்ணுக்குட்டிக்கு பண்டிகை வைக்கிறான். தேதி மாறல. ஏன்னா வேற தேதி வச்சா இவங்க என்ன செய்வாங்க, அங்கேயும் போயிட்டு கலந்துக்குருவோம், இங்கேயும் கலந்துக்கலாம் சொல்லி வந்துருவாங்க.
ஆனால் ஒரே தேதி வைக்கிறான். இன்னைக்கு எந்த கல்யாணம் நடந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையே வைக்கிறான். வீடு புண்ணியரிச்சுன்னா எந்த தேதியில் வைக்கிறான்? ஞாயிற்றுக்கிழமையே வைக்கிறான். ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை எந்த நல்ல விஷயம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவங்களே சொல்லுவாங்க, அது கரிதிங்கிற நாளா, அதுக்கு பேரே கரி நாள் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய விசேஷங்கள் பெரும்பாலும் இந்த தேதியெல்லாம் வருது. காரணம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஜனங்களை ஆராதனைக்கு விடக்கூடாது. யூதாவில பண்டிகை கொண்டாடுகிற அதே மாசத்துல தேதியில இவனும் என்ன செய்தான்? பண்டிகை வைத்தான். அப்புறம் வாசிங்க. பலிபீடத்தின் மேல் என்ன இட்டான்? பலியிட்டான். பண்டிகை கொண்டாடிட்டான், பலியிட்டான். அப்படியே பெத்தேலில தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு ஸ்தாபித்தான். 33 ஃபர்ஸ்ட் பாகம் மட்டும். தான் மனசுல என்ன நினைச்சானோ அதையெல்லாம் செஞ்சான். தேவ சித்தம், தேவ தீர்மானம் என்பது ஒண்ணுமே இல்லை. இப்படி பொல்லாப்பாக நிறைந்திருந்ததுனால தான் நீங்க முன்னாடி வாசிச்சீங்க, நீ பொல்லாப்பானதை செய்தாய் தானே இருக்கு. முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கலும் பொல்லாப்பு செய்தாய். இதெல்லாம் நீங்க உள் வாங்கிக்கிடணும். சரிங்களா? இதெல்லாம் ஆண்டு பார்க்கலாம். முன்னிருந்த எல்லாரும் விட என்ன செஞ்சிருக்கிற? பொல்லாப்பான செய்திருக்கிற. செஞ்சு என்னை உனக்கு புறம்பே தள்ளிட்ட. என்னை உனக்கு புறம்பே தள்ளிட்ட. தான் மனசுல சொல்லுவாங்களே, அடுத்தவங்க பத்தி எனக்கு கவலையே இல்லை, என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நான் செய்வேன், என் மனசுக்கு எது சரியும் படுதோ அதுதான் செய்வேன். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்னை பொறுத்த வரையில இப்படி பண்றதான் கரெக்ட், சிஸ்டர் என்னை பொறுத்த வரையில இப்படி பண்ணுவதான் கரெக்ட் அப்படி சொல்லுவாங்க. வேதத்துக்கு வந்துட்டா உன்னை பத்தி என்னை பொறுத்து கிடையாது. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம், அதுதான் நிரந்தரம், அதுதான் தீர்வு. ஒரு மனிதனை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு என்ன, சரி உங்க மனசுல எப்படி இருக்கோ அதுபடி செய்யுங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வேதத்தை அப்படி என்ன சொல்லவே, இதை கைகொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதை கைகொண்டு நடந்தால் நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு வருவீங்க. இவன் வேலைக்காரனா இருந்தவன் ராஜாவான பிறகு பழைய சூழ்நிலை எல்லாம் மறந்துட்டு இவனுக்குள்ள என்ன வந்துச்சு? பெருமை வந்தது. ரெண்டாவது ராஜாவுக்கு ஈக்குவலா இவனும் ராஜாவாயிட்டான். பெருமை வந்து தானே கண்ணுக்குட்டி செஞ்சு அவனே பலிபீடத்தை கட்டி அவனே பலி செலுத்தினான். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்துக்கிட்டே போனான். முத செய்யும் போது மனச்சாட்சி குத்துச்சு, ரெண்டாவது முறை சொல்லும் போது லைட்டா குத்துச்சு, 3, 4, 5 செய்யும் போது பழகிருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தெரியல, நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்கிறோம் என்று அவன் உணராமலே போயிட்டான். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? இது என்ன பெரிய தப்பு இருக்கு? செய்யற தப்பை நியாயப்படுத்துகிறவனாக மாறிவிட்டான். சரிங்களா? அப்ப ஆண்டவரை என்ன செஞ்சாங்க? புறம்பாக்கினார்கள். புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுத சுவிசேஷம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 4:29. ஊருக்கு புறம்பே அவரை தள்ளி, எவரை? இயேசு கிறிஸ்துவை புறம்பே தள்ளி அது எந்த ஊருமா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்து. அல்லேலூயா. நாசரேத்தில் தான் அவர் ஒரு சபையில் ஒரு ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் 2 காரியங்களை சொல்லுகிறார். அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்கள் ஆண்டவர் மேலே கோபம் உண்டாகலாகி, கோபம் வந்து அவர் என்ன செய்தார்கள்? புறம்பே தள்ளினார்கள். இதை நாம் ஏற்கனவே ஒரு தடவை நாம் பார்த்துருக்குறோம். மீண்டும் அவசரம் வாசிங்க.
கொண்டு போனார்கள். இங்கே 1ஆம் வசனத்தை நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா அது நிறைய காரியங்கள் சொல்லிட்டு, இதெல்லாம் எங்கே சொல்கிறாருன்னா நாசரேத்தில் சொல்கிறார். எத்தனை வசனமா? 16. அதுதான். என்றார். சரிங்களா? வழக்கத்தின்படியே ஏற்கனவே அவருடைய வழக்கம் என்னவா இருந்தது? அந்த ஜெபாலயத்தில் அவரை தான் வேதம் வாசிக்கிறதா இருந்தது வழக்கம். அவர் அங்க வந்துட்டாரா அவர் தான் வாசிக்கணும். சரிங்களா? இப்ப இயேசு கொஞ்ச நாளைக்கு காணோம். எங்க போயிட்டாரு? ஞானசானம் வாங்குறதுக்கு போயிட்டாரு. 40 நாள் உபவாசம் இருந்துட்டு இப்ப மறுபடியும் நாசரேத்துக்கு வருகிறார். நாசரேத் என்றால் இவங்க தெரியுங்களா? அவர் வளர்ந்த ஊரு நாசரேத். அவர் பிறந்த ஊரு பெத்லகேம். சரிங்களா? பிறந்தது பெத்லகேம். உயிர் தப்ப பெற்றோர்கள் கொண்டு போனது எங்க? எகிப்து. எகிப்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்க கொண்டு போறாங்க? நாசரேத்து கொண்டு போகிறார். நாசரேத்து பணக்கார ஒரு சிட்டி, மலை மேல் உள்ள பட்டணம். இயேசு ஒரு முறை சொன்னார்ல, மலை மேல் உள்ள பட்டணம், அந்த பட்டணம் இந்த பட்டணம் தான். இதை காமிச்சுதான் அவர் சொன்னார். சரிங்களா? சின்ன வயதிலிருந்தே வளர்ந்த ஊராக்கும். சொந்தக்காரர்கள் இருந்திருக்கலாம், உறவுகள் இருந்திருக்கலாம், நண்பர்கள் இருந்திருக்கலாம், கோட விளையாண்டவங்க எத்தனையோ பேர் என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம். அந்த தேவாலயம் வழக்கமாக இவர் வாசிக்கிற, பிரசங்கம் பண்ணுகிற, அவரை வேத வாக்கியங்களை சொல்லுகிற ஒரு இதான் வழக்கமானதான். இப்ப 2 காரியத்தை அவர் சொன்னார். ஒன்னு எலியாவை குறித்து சொல்லுகிறார். எலியாவுடைய நாட்கள்ல ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் இருந்தான், அவனை குறித்து சொல்லுகிறார். 2வது சாரிபாத்து விதவி இருக்குல்ல, அவங்கள சொல்லிக்கிட்டே வர்றார். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதுக்குள்ள நான் போகல. இப்ப தேவாலயத்துக்குள்ள ஜெபாலயத்துக்குள்ள பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அல்ல புறஜாதிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பரிந்து பேசினார். அது நீங்க வாசிச்சிடுவோம். 25 வசனம். 25. அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசமங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயின போது இஸ்ரவேலாருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்தில் அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருவனிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசி காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தனாகிய நாகமன்னை அல்லாமல் அவர்கள் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 காரியம் சொல்றார். அவங்க ஜனங்கள் எல்லாம் அவருடைய கிருபையுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம். அந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா சொல்லியிருக்கு. கிருபையுள்ள வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எப்படியாக அவர் பேசுறாரு. ஆச்சரியப்பட்ட ஜனங்கள் இந்த 2 காரியம் சொல்றாரு. எப்பா எலியா இருந்தால தீர்க்கதரிசி, அவன் நாட்களில் 3 வருஷம் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வரும்போது இஸ்ரவேல் நாட்டில் விதவைகள் யாரும் இல்லையா? கைப்பெண்ணு யாரும் இல்லையா? சொல்லுங்களேன். அந்த நாட்டில் விதவை இல்லையா? இப்போ ஒரு ஊர் இருந்தா ஒரு 4 அம்மாமார்கள் என்ன செய்வாங்க? இளம் வயதுக்கு விதவை இருப்பாங்க, முதிர் வயது விதவை இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க, கட்டாயம் இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இங்கெல்லாம் எலியாவை அனுப்பாம சாரிபாத்தில் இருக்கிற விதவை வீட்டுக்கு போக சொன்னாரே. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த ஊரெல்லாம் பஞ்சம் வந்ததுனால சரி எத்தனையோ நாடு இருக்கு, அங்க போக சொல்லாம ஏன் சாரிபாத்துக்கு போக சொன்னாரு? சாரிபாத்தில் இருக்க அந்த விதவை ரொம்ப பணக்கார விதவையா? இன்னைக்கு விதவைகள் தாய்மார்கள் இருக்காங்க, சில அன்றாட காட்சி தாய்மார்கள் இருக்காங்க, சில பேர் வசதி வாய்ப்பு இருக்கிற விதவை தாய்மார்களும் இருக்கிறாங்க. அப்ப சாரிபாத்து விதவி பெரிய பணக்கார விதவியா?
பெரிய பெரிய மாளிகையில மச்சியில குடியிருக்கா? இல்ல. அதுவே இன்னைக்கும் நாளைக்கும் சாகுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கு. அது 2 சுட்டு சாப்பிட்டு நாங்களே செத்து போக போறோம் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அவங்க வீட்டுக்கு அனுப்புறார். காரணம் என்ன? அந்த அம்மாவு வீட்டுக்கு தரித்திரம் வரக்கூடாது என்பதற்காக எலியாவை அங்க பிடிச்சு அனுப்பினார். உங்களுக்கு அல்ல. இவங்களுக்கு அப்படியே கோபம் வருது. கோபம் என்ன செய்யுது? வருது. அதோட நின்னார இவரு விடல. மறுபடியும் சொல்றாரு, எலிசா தெரியுமா? எலிசா எலியாவுடைய வேலைக்காரன். ஆமா தெரியும். அவர் நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய கூட்டம் பிடிச்சவங்களா இருந்தாங்க இல்லையா? இயேசுநாதர் காலத்துல கூட 10 குஷ்டரோகிகள் வந்ததாக பார்க்கிறோம். 10 பேர் வந்து அதுல 10 பேர் சுகமானாங்க. ஒருத்தர் தான் வந்து என்ன செய்தான் பண்ணா. நிறைய குஷ்டரோகிகள் அந்த நாட்கள்ல இருந்திருக்கிறாங்க. அப்ப எலிசாவுடைய நாட்கள்ல நிறைய குஷ்டரோகிகள் எங்க இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களிலும் இருந்தார்கள். ஆனா ஒரு குஷ்டரோகியோட சுகமான மாதிரி இல்லை. நாகமன் சொல்லக்கூடியவன் வேறொரு நாட்டுக்காரன். அவன் வந்துதான் இங்க சுகமாகி போனான தவிர இங்க இருந்த குஷ்டரோகிகளுக்கு ஒரு பையனுக்கு என்ன கொடுக்கல? சுகமே ஆகல. அந்த மாதிரி இனிமேல் வரப்போற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு கிடையாது. யாருக்கு கொடுக்க போறாரு? புறஜாதிகளுக்கு கொடுக்க போறார். ஏன்னா சாரிபாத்து விதவி புறஜாதி, விளங்குதா? சாரிபாத்து புதவி புறஜாதி, நாகமனும் புறஜாதி. அவங்களுக்கு எப்படி அந்த 2 ஆசீர்வாதம் கிடைச்சதோ அந்த மாதிரி இப்ப நான் சொன்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்ல, புறஜாதிகளுக்கு என்று சொன்னார். புறஜாதிகள்னா யாரை குறிக்கிறார்? அவர் யாரை மனசுல வச்சு சொல்றாரு? உங்களையும் என்னையும் மனசுல வச்சு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் மனசுல வச்சு பேசுகிறார். புறஜாதிகளுக்கு இப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது. அதுக்கு உதாரணம் தான் நாகமன் குஷ்டரோகியும் சாரிபாத்து விதவியும். இப்ப எங்க கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பக்கெட் பிரியாணியா, பக்கெட் பிரியாணி அதுக்கு பேரு, 10 பிரியாணி வாங்கி வந்து வச்சுட்டோம். வாசனை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு கம்ம கம்ம கம்மன்னு இருக்கு. நேரம் ஆகிட்டு இருக்கு. சரி, லேட்டா வரதுனால நிச்சயமா இந்த சாப்பாடு யாருக்கு தான்? கூட்டம் முடிஞ்சோடனே என்ன செய்வாங்க? பாஸ்டர் சாப்பாடு கொடுப்பான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? வாசனை வந்தாலே பிரசங்கம் மாறி போயிடும். கேட்குற மூடு என்ன செஞ்சிடும்? சிலருக்கு தேனியில் உட்காந்தாலும் சாம்பார் வாசம், ஊறுகாய் வாசம்லாம் வரும். இங்க நேச்சரா கொண்டு வந்து வச்சுட்டா. ஒரு 10 அண்டாவை கொண்டு வந்து வச்சுட்டோம். பிரசங்கத்தை கவனிப்பீங்க. சிக்கன் மட்டன் பிரியாணியா, மட்டன் பிரியாணா, இல்லை சில பேர் காளான் பிரியாணா. ஆனால் பிரியாணி வாசனை தான் வருது. ஆனால் என்ன பிரியாணின்னு? ஆமாம், பாதி இங்கே கவனிச்சாலும் பாதியாவது அங்கே தான் இருக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். கூட்டம் முடிஞ்சோன்னு யாருக்கு தான்? நமக்கு தான். அப்படி தான் இவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. இவர் சொல்ல போகிற ஆசீர்வாதம் எங்களுக்காக தான் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு உங்களுக்கு இல்லை, இது வந்து வேறவங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. கூட்டம் முடிஞ்சோன்னே இந்த 10 அண்டாவை தூக்கி விட்டப்பா, வலையில போற வரவங்களுக்கு கொடுங்கன்னு கோவம் வருமா வராதா? இது முன்னாடியே சொல்றது, நாங்கள் அப்பவே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருப்போம். இவ்வளவு நேரம் காத்திருந்து நாங்க எங்களுக்கு கொடுக்காம ரோட்ல போற வரவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, கோவம் வருமா வராதா? இந்த கோவம் தான் அவங்களுக்கு வந்துச்சு. கோவம் வந்த உடனே என்ன நடந்தது பாருங்க. அவரை அவங்க எழுந்திருந்து பிரசங்கத்தை கேட்க கேட்க எந்திரிக்கிறாங்க. சாப்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் எந்திரிக்கிற மாதிரி என்ன செய்தாங்க? எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தள்ளி, ஊருக்கு புறம்பே. இப்ப இந்த சம்பவம் எங்க நடக்குது? ஜெப ஆலயத்தில் நடக்குது. ஊருக்கு வெளியே தள்ளினார்களாம். எப்படி தள்ளி இருப்பா? இங்க இருந்து ஒரே தள்ளுல அங்க போய் ஊருக்கு விழுந்திருப்பாரா? அன்னைக்கு சொல்லி காமிச்சு தள்ளிக்கிட்டே போயிருந்திருக்காங்க. ஜபாலத்திலிருந்து ஆளுக்கால் தள்ளுறாங்க. ஆளுக்கால் போடா போடா போடா, வெளியே போடா வெளியே போடா. ஊருக்கு வெளியே தள்ளிட்டு போயிட்டாங்க. எத்தனை இடத்துல கீழே விழுந்தாருன்னு தெரியல. அந்த நிலைமையில நீங்கள் நானா இருந்தா என்ன யோசிப்போம்? அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அறிமுகம் இல்லாத ஊர் அல்ல, தான் வளர்ந்த ஊர், பிறந்த ஊர், அங்க வளர்ந்த ஊர். சின்ன பையிலிருந்து என் நண்பன், என்னுடைய சிநேகிதன், என்னுடைய மச்சா, மாமன் இப்படின்னு உறவு கொண்டாடின ஊரு. இப்ப இயேசுக்கு 30 வயசு தாண்டிருச்சு. இயேசுக்கு 30 வயசு தாண்டிருச்சு. இப்படிப்பட்ட வாலிபனை தள்ளிக்கிட்டே போனா எத்தனை பேர் வேடிக்கை பார்ப்பாங்க?
அவருடைய மனநலம் எப்படி இருக்கும்? அதுக்கு பிறகு சரித்திர ஆய்வாளர் சொல்றாங்க, ஒரு முறை கூட இயேசு நாசரேத்துக்கு போகவே இல்லை. ஏன்னா எப்படி அவரை ஊருக்கு வெளியே தள்ளினாங்க, அவமானப்படுத்தி தள்ளினாங்க. அவமானப்பட்ட ஊருக்கு மறுபடியும் போறதுக்கு மனசு வருமா? அந்த காமிச்சது கூட கீழே இருந்தா காமிச்சார் அந்த ஊரை. இந்த பரு மலை மேல உள்ள பட்டணம் மறைவாக ஒரு உதாரணம் காமிச்சார தவிர அந்த ஊருக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யல. அந்த 3 வருஷ காலம் இயேசு போகவே இல்லை. அந்த வழியா போனார் வந்தார் தவிர அந்த ஊருக்குள்ள போகல. அந்த வழியா போகும்போதெல்லாம் இவர் மனசு எப்படி இருந்திருக்கும்? என்னதான் இருந்தால் தான் வளர்ந்த ஊர் இல்ல, விளங்குதா? நீங்க தங்களுக்கு போறீங்க, ஏதோ ஒரு ஊர்ல 10 நாள் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் 10 வருஷம் அங்க போகல, திருப்பி அந்த வழியில போகிறது அந்த ஊருக்கு பிள்ளை. அந்த ஊர் வழியா போகும்போது அந்த ஞாபகம் வருமா வராதா? இந்த ஊர் தான் இருந்தோம், இங்கதான் பார்த்தோம், அந்த ஞாபகம் எல்லாம் வரும். 10 நாளைக்கு அப்படின்னா ஒரு 30 வருஷம் அங்க இருந்திருக்கிறாரு. அந்த ஊர் மக்கள் அவரை அவமானப்படுத்தி புறம்பே தள்ளினார்கள். தள்ளுவது மட்டுமல்ல, கொன்றணும், தலைகீழா என்ன செஞ்சிடணும், தலைகீழா மேல இருந்து பிடிச்சி தள்ளிடணும் திட்டம் போட்டாங்க. ஏசு அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிட்டாரு, மறைஞ்சு போயிட்டார். விலங்குதான் சொல்ல உங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு உங்களுக்காக எனக்காக ஊரை இழந்தார், உறவுகளை இழந்தார், நண்பர்களை இழந்தார். விளங்குதுங்களா? இன்னைக்கு நீங்கள் நானும் எண்ணத்தை இழந்திருக்கிறோம் இயேசுவுக்காக. உங்களுக்காக எனக்காக இயேசு அன்னைக்கு பரிந்து பேச போய் ஊரை விட்டு புறம்பாக தள்ளப்பட்டார், எல்லாத்தையும் இழந்தார். இயேசுவுக்காக நாம் என்ன இழந்தோம்? ஒரு வெத்தலை பாக்க இழக்க முடியுதா நம்மளால? ஒரு பொடி இழக்க முடியுதா? ஒரு பீடி சீட்டு இழக்க முடியுதா? குடிச்சா செத்து போயிடப்பா தம்பின்னு சொன்னாலும் செத்தாலும் சாமிதனை விடமாட்டேன்னு இருக்கிறேன். நீ இயேசுவுக்காக என்னத்தை விட போற? இயேசு உனக்காக ஊரை இழந்தார், உறவை இழந்தார், நண்பர்கள் இழந்தார், கடைசியில ஜீவனை இழந்தார். உங்களுக்கு எனக்கு என்ன செய்தாரு? ஜீவன் இழந்தார். அவர் தான் சொல்றாரு, என்னிடத்துல வர்றவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கைக்கு திட்டான் வேண்டி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்துல வர்றவங்களை ஒரு நாள் நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஆனா நீங்க தான் என்னை புறம்பே தள்ளி இருக்கிறீங்க. ஒருத்தன் வசதி வந்த பிறகு வசதியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை புறம்பே தள்ளினான். இங்க ஒரு ஊர் மக்கள் சத்தியத்தை சத்தியமா சொன்னதுனால என்னை என்ன செய்தாங்க? புறம்பே தள்ளிவிட்டார்கள். இதுல என்னுடைய இழைப்பு ஏராளம். அப்படிப்பட்டவங்க என்கிட்ட வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? புறம்பே தள்ள மாட்டேன். இன்னைக்கு நாம் ஒன்று சொல்ல போறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிச்சுட்டு முடிப்போம். ஸ்தோத்திரம். 4 காரியங்களை கொண்டு வந்தேன், ஆனா 2 காரியம் தான் பேச முடிஞ்சது. வாசிங்கம்மா. எது நிமித்தம்? இப்ப நான் சொன்னல, இயேசுவை ஜனங்கள் புறம்பே தள்ளினார்கள். இன்னைக்கு இயேசுவை நீங்க புறம்ப தள்ளாதீங்கம்மா. இயேசுவை நீங்க புறம்ப தள்ளாதீங்க. அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார், உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். அவர் உங்களை ஒரு நாள் புறம்பாக்காதவர், தன்னிடத்தில் வர்றவங்களை ஒரு நாள் வெறுக்காதவர். நீங்க அவரை என்ன செய்யாதீங்க? புறம்பே தள்ளாதீங்க. இசைக்கேனோ பாட்டு பாடுவார், சொந்தம் நாடி வந்தேன். ஒரு நல்ல ஒரு பாடல். யோவான்ல பார்க்கிறோம், அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் இதுதான், அவரை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இயேசுவை தள்ளிடாதீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இயேசுவை தள்ளிடாதீங்க. அவர் உங்களை தள்ளவே மாட்டார். ஆமா, அவர் ஒருத்தரையும் புறக்கணியாதவர். இப்ப தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனாலும் எனக்கு பாடு வரும். இந்த பூமியில் இருக்க எனக்கு பாடு வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், வறுமை வரும், வேதனை வரும், பொருளாதாரம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். எல்லாம் இந்த பூமியில் இருக்கிறனால எல்லாம் வரதா செய்யும். ஆகிலும் இந்த பாடுகள் நிமித்தமும்
நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. நான் எந்த நிலையில இருந்தாலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். காரணம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என் வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிந்து போகிற வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கை இன்னொரு மறுமை ஒன்று இருக்கிறபடினால அதை நோக்கி நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். விளங்கனவங்க அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. இதன் மத்த இந்த பாடுகளை நான் சகிக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதான் நான் முதல்ல கேட்டேன், நீங்க வணங்குற இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லி. பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியா. நீ வணங்குற தெய்வம் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரை குறித்து 1000 பேர் குறை சொல்லலாம் நீ நம்ப கூடாது. 1000 பேர் குறை சொல்லலாம் நம்ப கூடாது. உன் கணவனை குறித்து உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உன் மனைவி குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கு, உன் பிள்ளைகளை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்களை குறித்து 1000 பேர் சொன்னாலும் சொல்லணும், என் பிள்ளை யார் என்று எனக்கு தெரியும், என் கணவன் யார் என்று எனக்கு தெரியும், என் மனைவி எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியும், என் பெற்றோர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்ன செய்ய வேண்டாம். பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் வழங்குற ஆண்டவர் எப்படிப்பட்ட தெரியும். இந்த நம்பிக்கையில இருங்க. ஆண்டவர் ஒருவரையும் புறக்கணியாதவர். ஆனா ஆண்டவர் தான் சில பேர் என்ன செஞ்சாங்க, புறக்கணிச்சாங்க. நாமளும் தெரிஞ்சோ தெரியாமலோ சில வேளையில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம், புறக்கணித்து இருக்கலாம். இந்த வசனம் பேசும்போதே உள்ளத்துல கர்த்தர் ஒருவேளை ஞாபகப்படுத்திருந்தானா, ஆண்டவர் இந்தந்த விஷயத்துல உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், நான் புறக்கணிச்சிருக்கிறேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு பதிலாக வேறவங்க கிட்ட பேசியிருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம். ஜெபம் பண்ற நேரத்தில் ஜெபம் பண்ணாம சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்த ஆண்டவரே, அது புறக்கணிக்கிற மாதிரி தான். ஆலயத்துக்கு வர்ற நேரத்தில் ஆலயத்துக்கு வராம நினைச்சிருக்கிறேன், என் சொந்த அலுவலர்களுக்கு போயிருக்கிறேன் அப்படி என்ன அர்த்தம், புறக்கணிச்ச மாதிரி தான். இப்படி சில காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா அப்படி நான் ஒரு சிலர் புறக்கணிச்சு போனாலும் நீங்க இதுவரைக்கும் என்னை புறக்கணிக்காம இருக்கீங்களா ஆண்டவரே, நன்றி இருந்த இதயத்தோடு ஜெபம் பண்ண போறோம்.